சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல கதிர துரத்திக்கிட்டு போன மனோஜ் நேரா போய் வேன் கண்ணாடியில மோதி கண்ணாடி துகள்கள்லாம் மனோஜோட கண்ணுலயே அடிச்சதுனால கண்ணு தற்சமயம் தெரியாம இருக்கு. அது மட்டும் இல்ல, மனோஜோட கண்ணுல இருந்து கண்ணாடி துகள்கள்லாம் அகற்றிடுறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா கட்டு போட்டு தான் வச்சிருக்கிறாங்க. கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத ரிசல்ட்ட பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோஜால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே அங்க வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே நம்ம முத்துவும், மீனாவும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா அமௌண்ட்ட செட்டில் பண்ணி அனுப்புறாங்க. ஏன்னா மனோஜ் தொரத்திட்டு வரும்பொழுது வழியில வர்றவங்க எல்லாத்தையுமே இடிச்சுக்கிட்டே தானே வந்திருக்கிறாப்ல. அவங்களுக்கும் சின்ன சின்னதா அடிபட்டிருக்கு. ஃபைனலா மனோஜ தேடி போலீஸும் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப போலீஸ் கிட்ட தான் மனோஜ் நான் எதுக்காக ஓடுனேன் அப்படிங்கிறதையே சொல்றாப்ல. நான் கதிர துரத்திக்கிட்டு தான் போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் எங்ககிட்ட இருந்து வீட்டை ஏமாத்தி இருக்கான். வேற உங்களோட வீட எங்க வீடுன்னு சொல்லி அவன் வீடுன்னு சொல்லி எங்ககிட்ட வித்திருக்கான். 30,00,000 ரூபாய் என்கிட்ட ஏமாத்திருக்கான். அவன தொரத்திக்கிட்டு போறப்ப தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடலுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா? அட்வான்ஸே ரூ. 75,000 கேட்டிருக்காங்க. அந்த ஃபீஸையும் நம்ம முத்துவும், மீனாவும் தான் அரேஞ்ச் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜ் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கப்புறம் எனக்கு கண்ணு தெரியுமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஆறுதலா ரோகிணி இருந்துகிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.